எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். சில கேள்விகளும் இருக்கு. அதையும் பார்ப்போங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல, யுஎஸ் மார்க்கெட்ல என்னாச்சுன்னு பார்ப்போங்க. நேத்து கொஞ்சம் மேலே இருந்தது. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 50 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 170 பாயிண்ட் கிட்ட அப்பு, S&P 500 ஒரு 31 பாயிண்ட் அப்புங்க. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து தொடர்ந்து இன்னைக்கு மறுபடியும் ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு அதோட ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. நீங்க இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். ஏறுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அதுல இந்தியன் ருப்பி வந்து ஃபால் ஆகுறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்றது என்னென்னலாம் காரணம், 2022ல நம்ம பண்ண ஒரு வேலை எப்படி வந்து ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைய செஞ்சது, அதை பத்தி எழுதியிருக்காரு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதை தனியா டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 86.67 ரூபாயா இருக்குங்க. பிரெண்ட் க்ரூடு கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. 77.04 யூஎஸ் டாலரா இருக்குங்க. நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நேத்து மறுபடியும் நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ், டிஐஸ் வழக்கம் போல வாங்கியிருக்காங்க. நம்ம அழகா ஏத்தி கொடுக்குறோங்க. இங்க என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு பட்ஜெட்டு. ஸோ ஏதாவது நம்மளுக்கு ஃபேவர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா செக்டார்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துறாங்க. நேத்து அவங்க ஒரு 4582 கோடிக்கு பக்கமா வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தமா ஜனவரியில ஒரு 86,000 கோடி நெட் செல்லர்ஸா இருந்து கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் ரெக்கார்ட் பண்றப்ப இன்னைக்கு ஒரு 80 பாயிண்ட் பக்கமா அப்பு. 60, 80, 120 மறுபடியும் 60, 80 மேல சல்லு சல்லுன்னு கீழே போயிட்டு போயிட்டு வருதுங்க. 23,335ல நான் பார்த்தேன் கடைசியா. தென் இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து இன்னும் இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து இன்னும் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு செய்தி வந்திருக்கு. நம்மளோட மொத்த ஜிடிபியில இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9% ஆஃப் ஜிடிபி தாங்க 2022-23 கணக்குப்படி. ஆனால் மற்ற தேசங்கள், அதாவது டெவலப்டு நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம், யூஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5% ஆஃப் ஜிடிபி எங்கிருந்து வருதுன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து வருது. தென் யூகேல ஒரு 6.4%, தென் அதுக்கு முன்னாடி சைனா ஒரு 3% பக்கமா இருக்கிறாங்க. தென் யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வந்து ஒரு 4% பக்கமா அவங்களோட ஜிடிபியில இந்த ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ நம்மளும் வந்து இங்கேயும் அதுக்கு அந்த செக்டர் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆச்சு. நேற்று ஒரு 5% டவுன், இன்னைக்கு காலைல மறுபடியும் டவுன். நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இந்நேரத்தில் போய் உள்ள தலையை விட்டு எல்லாம் வித்துட்டு வெளில போறப்ப நம்ம போய் உள்ள மாட்டிக்கூடாது. மற்ற ஹோட்டல் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குங்க. எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கு. நல்ல ரேட்ல நம்ம கிடைக்கிறப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்றதுக்கு இது இப்பவும் நல்ல செக்மெண்ட் தான். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் கிராஜுவலா டிமாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப சடன் பீக் போக முடியாது. கிராஜுவலா இந்த ஆட்டோ செக்மெண்ட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிமாண்ட் வந்து ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க. தென் இந்த பட்ஜெட்ல இந்த ஆட்டோ செக்மெண்ட்ஸ், தென் இவி செக்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஆன்டிசிபேட் பண்ணாங்க. போன வருஷம் என்ன ஆன்டிசிபேட் பண்ணாங்கன்னா, 2024ல ஆட்டோ சேல்ஸ் வந்து எங்களோட சேல்ஸே ஃபிளாட்டா தான் இருக்கும், இல்ல குறையிறது சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இப்போ ரீசெண்டா ரிசல்ட்ஸை பார்த்தோம் இல்லையா, 52 வீக் லோக்கு வந்திருந்தது. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இவில ஒரு செய்திங்க. அதாவது இவி செக்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட கடைசி 5 வருஷத்துல இந்த குவார்டர், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குவார்டரோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இவி செக்மெண்ட் மட்டும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. இந்த தடவை லாஸ்ல இருந்து அவங்க ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பிஎல்ஐ ஸ்கீமை சேர்க்காமையே. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் பண்றாங்க இல்லையா, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா. இதுக்கு வந்து எஃபெக்டிவ் டேட் எப்போ இருக்குமா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2020. டேட் ஆஃப் டிமர்ஜர் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, ஜூலை 1, 2025 சொல்றாங்க. இன்னும் செய்தி நிறைய காலம் இருக்கு. இன்னும் செய்தி வரும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் என்ன பண்றாங்க, ஃபாரின் மேஜர்ஸ் மெக்கன்சி, டிலைட், தென் ஆரக்கிள் அவங்க கூட எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட கை கோத்துக்கிட்டு இவங்களோட பிஸ்னஸை வேகமா டெவலப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. தென் டெக்னாலஜி சைடு வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு, அக்ரெசிவா அவங்களை க்ரோ பண்றதுக்கு இன்னும் அவங்களோட கை கோத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எல்லா வேலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சென்டர்ஸ் தூத்துக்குடியில இப்போ அங்கங்க இந்த கிரெடிட் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸை வச்சு அவங்களோட எம்எஸ்எம்இ லோன்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு, தென் கிரெடிட் அக்சஸ்
யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்றது, அவங்களோட குரோத்தை ஃபாஸ்டன் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் இப்பயும் நல்லா தான் இருக்கு. அடுத்து டாடா கன்சியூமர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ப்ராஃபிட் வந்து 8% டவுனு, ரெவன்யூ வந்து 17% அப். இந்த ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காஸ்ட் அசோசியேட்டட் வித் ரீஸ்ட்ரக்சரிங். அவங்கள ஒரு சில ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் எல்லாம் இருந்திருக்குது. தென் அதர் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் ஓவராலாவே வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. அடுத்து பயோகானோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. போன வருஷம் இதே குவார்டர், அதாவது Q3 ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம்னா 16 crores வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 25 crores ஆயிருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 14% பயோசிமிலர் பிசினஸ்ல ஏறி இருக்கு. தென் 11% ரிசர்ச்ல ஏறி இருக்கு. பயோகான் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகங்க. அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ நெட் ப்ராஃபிட் கம்மியாக காட்டியிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான வட்டிகள் வந்து அவங்க வாங்கின கடனுக்கு செலுத்த வேண்டியிருக்கும். அதான் இதுக்கு காரணம். அதனால தான் நம்ம வந்து டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டாக்காக பார்க்கணும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 40% அப் இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 21% அப்புங்க. மிடில் ஈஸ்ட்ல இவங்களோட க்ரோத்னு பார்த்துட்டோம்னா 23%. சரி, இவங்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க, இ காமர்ஸ் டிவிஷன் கேண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதுல லாஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வேற எனர்ஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் ஒரு 300% பக்கமா அப், ரெவன்யூ 116% வந்து அப் இயர் ஆன் இயர். ஆர்டர் புக் வந்து ஒரு 50,000 கோடிக்கு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகம், நம்ம வந்து வெயிட் பண்ணணும். தென் டாபரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்ததுங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1.85% தான் அப், ரெவன்யூ 3% அப். இந்த டாடா கன்சியூமரா இருக்கட்டும், இல்ல டாபரா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ராஃபிட் வந்து காட்டாததுக்கு, ப்ராஃபிட் கம்மியா காட்டினதுக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற எக்கனாமிக் ஸ்லோடவுன் தாங்க காரணம். டிமாண்ட் கம்மியா இருக்கு, அதனால தான் குறைஞ்சிருக்கு. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு நியூஸ்ங்க. வைத்தியநாதன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதாவது ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல எங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் குறையும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு நியூஸ் வந்ததுங்க. ரீசெண்டா வைத்தியநாதன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல, நாங்க வந்து தொடர்ந்து 3 குவார்டரா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கிற டெலிக்வன்ஸ் ஸ்ட்ரெஸ்னால நாங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தோம். இது வந்து 4th குவார்டர்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 4th குவார்டர்லயே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். தென் Q1 ஃபினான்ஷியல் 26ல நல்லாவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ ஃபினான்ஸோட லோன் புக்கை நாங்க வந்து தொடர்ந்து குறைப்போம். 2% வரைக்கும் கொண்டு வருவோம். ஒரு காலத்துல அது 7% இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டினியூஸா வந்து குறைச்சிட்டு அப்படியே ஜீரோலாம் ஆக்கிட மாட்டாங்க. மறுபடியும் அதை கூட்டுவாங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 26, அதாவது நெக்ஸ்ட் இயர் 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் வந்து 3 to 3.5% இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த டெலிக்வன்ஸ் எல்லாம் குறைஞ்சு நாங்க லோன் டிஸ்பர்சலையும் குறைச்சிட்டு திருப்பி நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது போக போக மறுபடியும் கூடுங்க. மற்ற செக்மெண்ட், அதாவது ஹோம் லோனு, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் லோனு, கன்சியூமர் லோன், கார்பரேட் லோன், எஸ்எம்இ லோன், அது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. இது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. இது வந்து இன்னொரு 2 to 3 குவார்டர்ஸ்ல சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ்ங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த லெவல்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எந்த லெவல் இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் சொல்றதே கிடையாதுங்க. அந்த ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி நம்ம தான் முக்கியமா பார்ப்போம். அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் சமீபத்துல யுஎஸ்ல எல்லாம் வந்தது. இங்கேயும் வந்து நிறைய செய்திகள் வருது. இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் இல்ல வழக்குகள் எதுவும் இருந்தா நம்ம வந்து அந்த சைடு பெரும்பாலும் அந்த சைடு நம்ம போகவே மாட்டோம். அடுத்து ஜியோ ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. இந்த ரிலையன்ஸ் குரூப் ஸ்டாக்ஸ் இந்த சைடுமே நான் தனிப்பட்ட முறையில போறது இல்லைங்க. அடுத்தது சியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி பத்தி கேட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் எனக்கு யாருன்னு இன்னும் சரியா தெரியல. அதை வந்து இன்னும் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கு. வேல்யூவேஷன்ஸும் எனக்கு அதிகமா இருக்க மாதிரி தாங்க தெரியுது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 24 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.11 இருக்கு. நம்ம ரேஞ்சோட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. தென் எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து வித்திருக்கிறாங்க. அடுத்தது நீங்க 50% ஆஃப் அலோகேஷன்ஸ் வந்து எதுக்கு பேங்கிங், ஃபினான்ஸ், கோல்டு லோன் அந்த மாதிரி இதுல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல இந்தியால மொத்த பாப்புலேஷன்ல ஒரு 55% வந்து நான் சேலரியில தாங்க இருப்பாங்க. மாசம் மாசம் சேலரி வாங்குறவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 5% வந்து எல்லாமே பிசினஸ் தான் பண்ணுவாங்க. 5% வந்து அவங்கள்ட்ட கேஷாவே இருக்கும். கிரெடிட் அக்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வயபிளா இருக்கும். ரிமைனிங் 50%க்கு வந்து கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது அவங்க லோன் தான் வாங்குவாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்டு லோனு, தென் இந்த மாதிரி வெளியில ஃபினான்ஸ் வாங்குறது இந்த மாதிரி தானே இருக்கும் பெரும்பாலும் அவங்களோட பிசினஸ்க்கு.
பிசினஸ் டெவலப் பண்றதுக்கா இருக்கட்டும், பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல பசங்களுக்கு படிப்பு செலவுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கட்டும், இல்ல பொண்ணோட கல்யாணமா இருக்கட்டும், இல்ல சடங்குகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே லோன் வாங்குறது அப்படின்றது இந்திய சூழல்ல பரவலாவே இருக்குங்க. இப்ப என்னைய எடுத்துக்கோங்க. நான் வந்து 2008ல அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில போய் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு ரூ. 10,000 தாங்க ஃபீஸ். அதையும் கட்ட முடியாமல் எங்க அம்மாவோட சங்கிலிய தான் கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணத்த வாங்கிட்டு போய் கட்டணும். எங்க அம்மா பல தடவ சொல்லியிருக்காங்க. என்னுடைய சங்கிலி நான் போட்டத விட பேங்க்ல இருந்த நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத இப்பயும் அவங்க வந்து நினைவுபடுத்துவாங்க. அதே மாரி தாங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற நெறைய குடும்பங்களுடைய அம்மா இந்த மாரி தியாகங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இப்போ ஒரு ரூ. 10,000க்கே அப்படி. அது மட்டும் இல்லாம என்னோட படிப்பு செலவுக்கு மட்டும் இல்லாம எங்க அப்பா ஒரு துணி வியாபாரி. சைக்கிள்ல துணிய 2 சைடு வச்சுக்கிட்டு போயி கிராமத்துக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு வரக்கூடியவரு. தீபாவளி, பொங்கல், பண்டிகை நாட்கள்ல அவருக்கு அவருக்கு வந்து கிரெடிட் தேவைப்படும். அதிகமான சேல்ஸ் நடக்கும். பணம் நெறையா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால மறுபடியும் எங்க அம்மாவோட சங்கிலி மறுபடியும் பேங்க்குக்கு போகும். ஐஓபிக்கு. தென் பணம் வரும். தென் அதுலருந்து வரக்கூடிய லாபத்த வச்சு அந்த சங்கிலிய மீட்டெடுக்கக்கூடிய வழக்கம் வரும். அது இன்னமும் நடக்குதுங்க. எங்க வீட்ல குறைஞ்சிருந்தாலும், இன்னும் இந்திய மக்கள் தொகையில 50% நெறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. பிசினஸ்க்கு, தென் எஜுகேஷன் நான் சொன்ன மாரி பல விஷயங்களுக்காக கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தேவை நெறைய இருக்கு. ஏற்கனவே வைத்தியநாதன் அவர்கள் சொல்றாரு இல்லையா? நம்ம நாட்டுல இன்னுமே அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார நம்ம அப்படியே விட்டுற முடியாது. நம்ம வந்து அவங்களுக்கு கை குடுக்கணும். அவங்க வந்து ஒரு ஒரு 10 இயர்ஸ் ஆகும். ஒரு ஜெனரேஷன் வந்து கிரெடிட் அக்சஸ் நம்ம குடுத்துட்டோம்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிறவங்க அந்த கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது அவங்களோட டிபெண்டன்சி வந்து குறையும். அவங்களே வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகுறதுக்கு இந்த கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேங்கிங், இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் கார்ப்பரேட்ட பத்தியே பேச வரலங்க. நீங்க ரீட்டெய்லர்ஸ், தென் காமன் மேன், மிடில் கிளாஸ்க்கே கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்யர்மெண்ட். அது போக கார்ப்பரேட் லோன், அந்த லோன், இந்த லோன், வெஹிக்கிள் லோன் நெறைய லோன் இருக்குது. ஸோ 50% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அவங்களோட பிசினஸ் நான் சேலரிடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவை. அதனால தாங்க அதுக்கு அதிகமான ஃபோக்கஸ நம்ம வந்து குடுத்துருக்கிறோம். இப்ப என்ட்ட இருக்க லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, டிஎம்பி, சவுத் இந்தியன் பேங்க் எல்லாமே கோல்டு லோன். மணப்புரம் மட்டும் இல்லங்க, இவங்களும் கோல்டு லோன் நெறைய குடுப்பாங்க. இண்டஸ்இண்ட் அவங்கள்ட்ட மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆர்ம் இருக்கு. மணப்புரம் கோல்டு லோன் பிளஸ் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு. தென் முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு. முத்தூட் கோல்டு லோன் இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின்னு ஒரு தனி லிஸ்டட் கம்பெனி இருக்கு. அதுல நம்ம இல்ல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. அவங்களும் குடுக்குறாங்க. தென் அது போக மத்த பேங்க்கும் பண்றாங்க. இது என்ட்ட இருக்க லிஸ்ட்ல சொல்றேங்க. ஸோ இதனால தாங்க நம்ம வந்து அந்த பேங்கிங்க்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்றோம் நம்மளோட மொத்த போர்ட்ஃபோலியோல. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் வந்து ஹையர் பிரைஸ் 900 இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்கோங்க. அது வந்து ஒரு 10 இயர்ஸ் நீங்க வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அத ஆவரேஜ் பண்றதுல தப்பே இல்லை. அது உங்களோட ரிஸ்க்க பொறுத்துன்னா, நீங்க வந்து எவ்வளவு தூரம் மாசம் மாசம் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து அதை ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நெட்வொர்க் 18 அப்படின்ற ஒரு ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் இப்ப ரீசென்ட்டா பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. முக்கியமா அத நம்ம பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸ் எனக்கு அது யாருன்னு தெரியாது. நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தேன். டெட் டூ ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தென் பிரைஸ் டூ புக் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால உள்ள போய் நம்ம ஏமாந்துறக்கூடாது. ஸோ இதெல்லாம் தாங்க வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். தொடர்ந்து நம்ம உங்களோட கேள்விகள் எல்லாமே கேளுங்க. நம்ம சனி, ஞாயிறுகள்ல தனியா கேள்விகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.